ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது பார்த்திங்கன்னா நம்மளோட வெற்றிலை வள்ளி கிழங்கோட அப்டேட் தாங்க. நம்ம வந்து லாஸ்ட் டே காமிச்சிருந்தோம், நல்லா இந்தளவுக்கு நல்லா சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு அப்படின்றத. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லாங்க. ஆனால் பிடிச்சி ஏற தான் பெருசாக இடம் இல்லாமல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பழைய அகத்தி மரத்தில் எந்தளவுக்கு ஏறும் அப்படின்னு தெரியல. பட் நல்லா தான் இப்போ கொடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. இதுக்கு வந்து சைடில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இடையில் வந்து இந்த மாதிரி சரல் ஊனணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே படர்ந்து வரும். இப்போ வர ஏதாவது அந்த கிழங்குகள் வந்து வச்சுருக்கா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு எதுவுமே அந்த மாதிரி கிழங்கு வருமா, மேலேயே கிழங்கு வரும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி கூட இல்லை. பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பர்பிள் யாம் அப்படின்ற ஒரு வெரைட்டிங்க. பர்பிள் யாமில் உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்க ஒரு வெரைட்டி. இதுவுமே கொடியில் காய்கள் வந்து வைக்குங்க. இன்னும் எதுவுமே வைக்க ஆரம்பிக்கல. பார்ப்போம் எப்படி வைக்குது அப்படின்றத. அடுத்து இது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்குங்க. இதோட க்ரோத்துமே நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து இனிஷியலில் பெருசாக க்ரோத் இருந்ததா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு க்ரோத் இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நெல்லி மரம், பெரிய நெல்லி மரங்க. இந்த பெரிய நெல்லி மரத்தில் பிடிச்சி ஏறி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. இதுலேயும் காய்கள் வந்து வைக்கிறதுக்கான ஒரு இதுவுமே இல்லை. கொடி நல்லா படர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காய்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் இந்தளவுக்கு கொடிகள் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இங்கே இருக்கும்போது லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு குட்டி குட்டியாக இருக்குன்ட்டு. இதுவே வந்து ஒரு மரத்தை பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு லீஃபோட சைஸுமே வேரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பெருசாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுவே இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் வரும்போது இன்னுமே நல்லா பெருசாக பெரிய வெத்தலை சைஸில் நல்ல கொடி வந்து படர ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்ப்போம். இது வந்து ரொம்ப வருஷமாக இந்த நெல்லி மரம் வந்து காய்க்காமல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது மேலே எல்லாத்தையும் ஏற்றி விட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட கொடிசம்மங்கி செடி இந்த மரத்தையே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை வள்ளிக்கிழங்கு, ஆட்டுக்கொம்பு காவல்லிக்கிழங்கையும் ஏற்றிருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இதெல்லாம் ஏற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பிஞ்சு வந்து வந்திருக்கு. போன டைமே ஒரு 4-5 பிஞ்சு அங்கங்கே வந்துருந்ததுங்க. இது வந்து இப்போ ஒரு 2-3 பிஞ்சு இருக்குது. இது வந்து நாட்டு மரங்க, அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் காய்கள் வைக்குது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ தான் காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க.